ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஷேர் ட்ரேடர் பேசுகிறேன். லாஸ்ட் ஒரு 2-3 டேஸாகவே நமக்கு வந்து ஷேர் மார்க்கெட் வந்து ரொம்ப டவுனில் போயிட்டுருக்கு. நல்லா பேரிஷ் மொமெண்டம் நல்லா கொடுத்துருக்கு. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க, அதாவது இன்ட்ரா ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸும் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்லபடியாக வந்து அதை பற்றி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் வந்து நிற்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அதாவது இந்த ஒரு மாதம் இப்போ லாஸ்ட்டு 1 வீக்காக ஃபுல்லாக வந்து நமக்கு இங்கெல்லாம் வந்து நமக்கு நிறையா ப்ராஃபிட் வராமல் லாஸஸ்ஸு, ஸ்டாப் லாஸ் இந்த மாதிரிலாம் போயிருக்க ஏரியா தான் இது. ஸோ இப்போ இந்த நாளில் வந்து பார்த்தோம்னா அது கேப் அப்பில் போயிட்டு இந்த 2 நாளும் வந்து நம்ம ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். அடுத்து ஃபுல்லாக இந்த நாளில் ப்ராஃபிட் பார்த்துருக்க முடியாது. ஓகேங்களா? இந்த இடத்துல வரும்போது நம்ம ப்ராஃபிட் பார்த்துருக்க முடியாது. ஸோ இதிலேருந்து 1, 2, 3 நாள் ஓகேங்களா? இந்த 3 நாளுமே வந்து நம்ம ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போது மார்க்கெட்டு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆயிருக்கான். அதாவது வந்து நம்மளோட சப்போர்ட் அதாவது வந்து 21,135 ஆமாம், 21,135 21,135 சப்போர்ட்டில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்து திரும்ப ஒரு கரெக்ஷன் வச்சு திரும்ப மேலே போயிருக்கான். நம்மளோட செகண்ட் இது வந்து இன்னும் ரீச் ஆகலை. ஓகேங்களா? இந்த இதை வந்து இன்னும் ரீச் ஆகலை. ஸோ மார்க்கெட் வந்து இந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது நாளைக்கு என்ன பண்ணலான்னா, அதாவது இன்னரில் வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு. ஓகேங்களா? இன்னரில் வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு. ஓவரால் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டு தான். ஓகேங்களா? ஓவரால் மார்க்கெட்டு அப் ட்ரெண்டு. எங்கே வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா, அதாவது 20,200 இந்த லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா தான் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட். ஓகேங்களா? அது வரைக்கும் 20,200 வரைக்குமே நம்ம வந்து அப் ட்ரெண்டு தான். ஸோ கரெக்ஷனுக்காக இப்போ கொஞ்சம் கீழே வந்துக்கிட்டு இருக்குன்னு கூட எடுத்துக்கலாம். நல்ல கரெக்ஷன் வந்து சொல்ல முடியாது. கொஞ்சம் மேஜரான கரெக்ஷன் தான். ஏன்னா இந்த கரெக்ஷன் வந்தப்பயே வந்து எல்லாமே ஓகே, சூப்பரான கரெக்ஷன், திரும்ப புல் பேக் ஆச்சு, நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போகுதுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து அதாவது 21,135லேருந்து சாரி 20,970 இங்கேருந்து இந்த கரெக்ஷன் வச்சுட்டு மேலே ஏறணும் பார்த்தீங்களா? 20,000லேருந்து எங்கே 22,122. ஸோ ஒரு நியூ ஹையை க்ரியேட் பண்ணியிருக்கான். இந்த லோவை உடைச்சானா அடுத்தது வந்து கீழே போகும். ஓகேங்களா? அடுத்தது இந்த பீரிஷ் மார்க்கெட் போயிட்டே இருக்கும். இன்னும் ஒரு டூ 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 வீக்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி போகும் பாருங்கள். இந்த லோவஸ் வந்து அதாவது சாலிடாக சொல்லணும் அப்படின்னா 21,000 பிரேக் அவுட் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து 20,200 வரைக்கும் ரீச் ஆகிட்டு திரும்ப புல் பேக் அடிப்பான். ஓகேங்களா? ஸோ திரும்ப வந்து புல் பேக் அடிப்பான். ஸோ அது அப்புறம் வீக்லி அனாலிசிஸில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இப்போ நாளைக்கு எப்படி என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். மார்க்கெட் வந்து இப்போ புல்லிஷ் தான் கொடுத்துருக்கான். ஸோ இங்கே நமக்கு கேப் இருக்குது. அதாவது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனு அண்ட் ட்ரெண்ட் லைன் ரெண்டுமே வந்து கேப் இருக்குது. ஓகேங்களா? பார்க்கலாம். இப்போது நம்மளோட ட்ரெண்ட் லைன் இங்கே இருக்குது, நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லைன் இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல கரெக்டாக ரிஜெக்ஷன் வச்சு தான் இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ நாளைக்கு பார்க்க ஒரு சின்னதாக ஒரு கேப் அப் ஆகிட்டு நம்மளோட ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இப்படி வச்சு திரும்ப வந்து கீழே வரலாம். ஓகேங்களா? வந்துட்டு இப்படி வந்து போகலாம். ஓகேங்களா? ஸோ இல்லை மார்க்கெட் வந்து இந்த லெவல்ஸை திரும்ப உடச்சி இங்கேருந்து வந்து மார்க்கெட் உடச்சி இந்த லெவலில் சப்போர்ட் எடுக்குதுன்னா ஒரு சின்ன கரெக்ஷன், ஒரு பை வந்து இந்த ஜோன்லேருந்து இந்த ஜோன் வரைக்கும், அதாவது 21,500லேருந்து 21,700 ஒரு 200 பாயிண்ட். அப்படி இல்லை அப்படின்னா 21,912 கிட்டத்தட்ட ஒரு 21,900 வச்சுக்கோங்க. ஒரு 400 பாயிண்ட்டுக்குள்ளே மார்க்கெட் வந்து நாளைக்கு மூவ் ஆகும். மேக்ஸிமம் மூவ்ஸ் இவ்வளோ தான் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு 21,500 இப்போ ரிஜெக்ஷன் வச்சுருக்கான். ஸோ அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து 21,135 அப்படி அதையும் விட்டால் மார்க்கெட் வந்து 20,850 இந்த லெவல்ஸில் வந்து நிற்கும். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதில் டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம டாட் டு டாட் லெவல் அந்த மாதிரி பண்ணுவோம். அப்போது லைவ் வந்து நம்ம போடும்போது சரியாக லைவ் வந்து ஒரு நிற்காக போட முடியல. ஓகேவா? லைவில் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த டைம்லேயும் நான் வந்து சின்ன சின்ன மொமெண்டம் கேட்சப்லாம் வந்து நான் சொல்லுவேன் ஸ்கால்பிங் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? தேவைப்படுறவங்க அதையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நிஃப்டி 50 பார்த்தாச்சு. பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஓகே, பேங்க் நிஃப்டி ஒரு ஃபாலிங் வெஜ்ஜு மூமெண்டம் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ரெண்டுமே ஃபாலிங் வெஜ்ஜுன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? அது கொஞ்சம் ட்ரையாங்கிள், இது வந்து வெஜ்ஜு, அவ்வளோதான். இப்போ இதில் மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி நேற்று வந்து அதாவது 2 டேஸ்க்கு பேக், அதாவது 21 சாரி வெட்னஸ்டேவா எங்கே
ஆமாம், 16th 17th இந்த இடத்துல ஒரு கேப் வச்சு கீழே இறங்கியிருக்கான். ஓகேங்களா, ஒரு கேப் அப்பில் மார்க்கெட் வந்து கீழே இறங்கியிருக்கு. இது வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ்னால் கிட்டத்தட்ட ஒரு 780 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஒரு கேப் மேலே கொடுத்துட்டு கீழே இறங்கியிருக்கான். ஸோ அடுத்தது வந்து ரீச்சபிள், நம்மளோட டவுன் ட்ரெண்டோட ரீச்சபிள் இங்கே இருக்குது. ஸோ மார்க்கெட் இந்த லெவல்ஸில் இப்படி கீழே கீழ்வாக்கில் வரலாம். இதே போல் இதே டைரெக்ஷனில் கீழே வந்துட்டு நம்மளோட சப்போர்ட் வந்து 43,840. ஓகேங்களா, 43,840 இந்த லெவல்ஸ்லேருந்து மார்க்கெட் வந்து திரும்ப புல் பேக் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ இன்னைக்கு ஒரு கேப் அப் ஆன மாதிரியே நம்மளோட லைன் அவுட்டில் பாருங்க, இன்னைக்கு வந்து லைன் அவுட்டில் கேப் அப் ஆயிருக்கோம். நம்மளோட மூவிங் ஆவரேஜ் வந்து கரெக்டாக சொல்லி கொடுத்துரும். ஓகேங்களா, மூவிங் ஆவரேஜ் வந்து ட்ரெண்டு இது வந்து இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து இன்னர் ட்ரெண்டுக்கு மட்டும் யூஸ் ஆகும். ஓகேங்களா, இப்போ இது டவுன் ட்ரெண்டு, நம்மளோட கரெக்ஷன் நம்மளோட மூவிங் ஆவரேஜை வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே வந்து ரீடெஸ்ட் வச்சுது அப்படின்னா ஸ்மால் டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து மேலே வந்து பையிங்கான ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். இது வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே வச்சுன்னா செல்லிங் ஆப்ஷன் பார்க்கலாம். இது இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். சம் ப்ரைஸ் ஆக்ஷனும் இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி பண்ணணும். அதை பற்றி தெரியணுன்னா செப்பரேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். நான் அதை டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து அதை தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன். நான் அதை பற்றிலாம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கும்போது எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது. மூவிங் ஆவரேஜ்னு அது ஒவ்வொருத்தருக்கும் ப்ராக்டிக்ஸ் ஏற்ற மாதிரி அந்த மூவிங் ஆவரேஜோட பர்ஃபார்மன்ஸ் வந்து மாறும். ஓகேவா, சரி. இப்போது மார்க்கெட்டில் இந்த இடத்துல இருந்து நமக்கு இது 1 ஹவர் கேண்டிலில் பார்த்துட்டு இருக்கோமா, இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஈவினிங் ஸ்டார் டோஜி வச்சுருக்கானா, ஈவினிங் ஸ்டார் டோஜி நல்லா கரெக்டாக வச்சுருக்கான். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, மார்க்கெட் சின்னதாக ஒரு கரெக்ஷனுக்கு மேலே போயிருக்கு. அடுத்தது என்ன பண்ணலான்னா, இந்த ஒரு கரெக்ஷன் இங்கே வந்து வரலாம். அதாவது 45,650 45,650 வந்து திரும்ப வந்து ரீடெஸ்ட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலுக்கு மேலே உடச்சி நமக்கு மேலே சப்போர்ட் எடுத்தால் மட்டும்தான், அதாவது 45,650 இந்த லெவல்ஸுக்கு மேலே வந்து நமக்கு சப்போர்ட் எடுத்ததுன்னா, மார்க்கெட் வந்து இப்படி சப்போர்ட் எடுத்ததுன்னா ஒரு புல் பேக் ஆகிட்டு ரொம்ப பெருசாலாம் போகாது. புல் பேக் ஆகிட்டு